அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் அந்தோணி. அந்தோணி. சரிங்கண்ணா. இது எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஒரு 25 வருஷம் ஆகுது. 25 வருஷமா? ஆனால் நான் ஆல்ரெடி இந்த பக்கம்லாம் போயிட்டு வருவேன். அப்போ வண்டி நிறுத்தி வாங்கணுன்ட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம். ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா எங்களால் நிறுத்திருக்க முடியல. ஏன்னா இந்த இடம் வந்து அப்படி கார்னர். ஆமாம், கார்னருங்கிறதுனால இன்றைக்கி தான் அதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப நாளாக உங்ககிட்ட கேட்கணுன்ட்டு இருந்தேன். இது பரவாயில்லைண்ணா இந்த பிஸ்னஸ்ஸு நமக்கு. சரிங்கண்ணா. காரியங்களை பூரா நடக்கும். இதுதான். சரிங்கண்ணா. அண்ணா இப்போ வந்து விலையெல்லாம் எப்படிண்ணா சொல்கிறீங்க? இதெல்லாம் வந்து உங்ககிட்ட எப்படி விலை? 20,000 நம்மளுக்கு ஒரு 200 ரூபா அதுக்குள்ள ரேஞ்சுக்குள்ள தான். அதாவது ஸ்டார்டிங் 20 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரையும் இருக்கு. எல்லாம் ஆர்டினரி பிளான்ட் இருக்கு, ஹைபிரிட் பிளான்ட். ஆர்டினரி பிளான்ட் இருக்கு, இது ஹைபிரிட் இருக்கு. பழங்கள்ல ஹைபிரிட் இருக்கு, ஆர்டினரி இருக்கு. அப்படிங்களாண்ணா? கொடி வகைகள் நிறைய இருக்கு. சரிண்ணா. சரிண்ணா. இருக்கு. சரிங்கண்ணா. சரி. அது இல்லாம அலங்கார செடியை மானஸ்டேரியா, சரிங்கண்ணா, கைபன் பாக்கியா அந்த மாதிரி வெரைட்டிஸ். ஓகேங்கண்ணா. ஸ்பைடர் கிராஸ் அந்த வெரைட்டிஸ், கேக்டஸ் வெரைட்டிஸ். பழங்கள்லேயே நிறைய இருக்குங்க. நிழல் தர மரங்கள் இருக்குது. சரிங்கண்ணா. நிழல் தர மரங்கள்லேயே பூக்கள் தரக்கூடிய மரங்கள் இருக்குது. ஆனால் இப்போ பர்ச்சேஸ்லாம் வந்து நீலகிரி தானா? நீலகிரி மாவட்டம் தான். அப்புறம் ஒருத்தர் கோயம்புத்தூர் இங்கிருந்து கொண்டு வந்து தர்றாரு. சரிங்கண்ணா. இப்போது ஒரு சில பேர்த்தா டவுட் என்னன்னிங்கன்னா, இப்போ இங்கே ரோஸ் செடி வாங்கிட்டு போகிறேன்னு வைங்க, கீழே கொண்டு போனால் வளராது அப்படிங்கிறாங்க. அது எப்படி? அது உண்மையா இல்லை? அது எப்படி? நம்ம வளர்த்துறதுல தான் இருக்குங்க. அது நம்மளோட சென்னையில் கொண்டு போய் வளர்த்துறவங்க இருக்காங்க. ஆனால் மேட்டுப்பாளத்தில் வளர்த்த மாட்டாங்க, வளர்த்த முடியாது. அதுதான் அதான் நம்ம செடி வளர்க்கறது நம்மளோட கையில் தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு குழந்தைங்க மாதிரி தான். செடிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை தான். அது ஒவ்வொரு குழந்தையும் நம்ம கிளைமேட் மாற்றினாவே குழந்தைங்களே அப்செட் ஆகுது. கோல்டு போயிடுச்சுனாக்கா கொஞ்சம் கோல்டு எஃபெக்ட் ஆகும். அது பண்ணணும், இது பண்ணணும். அப்புறம் மருந்து கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்து கிளியர் பண்ணுவோம். சரிண்ணா. சரி. அதே போல் நம்ம செடி கொண்டு போய் வச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரிண்ணா. செடியை வளர்த்துறணும்னு நினச்சிட்டோம்னாக்கா அதுக்கு வேணுங்கிற தண்ணி கொடுக்கணும், எருவு கரெக்டாக கொடுக்கணும். அது என்னென்னங்கிறத பார்த்து அது செய்யணும். அதே போல் சில பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா, நம்ம வீட்டுக்கு 1 மணி 2 மணிக்கு போனாலும் எல்லா செடிகளையும் பார்த்து ஒரு விஷ் பண்ணிட்டு தான் போய் படுப்பாங்க. விஷ் பண்ணிட்டு தான் படுப்பாங்க. ஆமாம், அதாவது மைண்ட் ஃப்ரீ ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி பிளான்ட் எல்லாம். செடிகளை இல்லைங்க, செடிகளை பார்க்கறதுனால செடிகளுக்கு ஒரு இது கிடைக்குங்கிறாரு. அதான் அது ஒரு ஈர்ப்பு. அந்த ஆமாம் கவனிக்கல. ஆனால் அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க. சில பேர் வாங்கிட்டு போயிட்டு தண்ணி ஊற்றணுமான்னு கேட்குற பாட்டி இருக்கு செடிகளுக்கு. செடிகளுக்கு தண்ணி ஊற்றினால வளராதுன்னு நல்லா மேக்சிமம் தெரியும். ஆனால் தண்ணி ஊற்றணுமான்னு கேட்குற பாட்டிகளும் இருக்கு. அந்த மாதிரி கவனிக்கலான்னா செடிகளை எங்கேயுமே வளர்க்கணும். ஓகேண்ணா, எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷம். ஓகேண்ணா, நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாம்ண்ணா.